SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டோட பேரை நான் கேள்விப்படுறேன். ஓகேவா, நான் யோகிட்ட படிச்சு காமிக்கும் போது என்னப்பா எம்பாரசிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். பயங்கரமா சிஸ்டர் லூஸ், அது கிடையாது எமர்ஜிங் சொல்லிட்டு அது சொன்னாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு மறுபடியும் டீமுக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு மீனிங் என்ன, இது என்னது அப்படின்னு வந்து கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல உண்மையிலே. ஆனால் பொண்ணுங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங், பசங்க ரொம்ப பாவம். அவங்க மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது, ஃபிசிக்கலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க வந்து அழவும் முடியாது, அதாவது சின்ன வயசுலேருந்தே சொல்லி வேறு வளர்த்துருப்பானுங்க. எங்களுக்குள்ள அந்த ஈகோ இல்லை. அவருக்கு வந்து இப்போ ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஓப்பனாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு ஏதாவது தேவைப்படுது, டியூ கட்டணும் அப்படின்னா நீ கட்டிடுப்பா அப்படின்னா அவங்க கட்டுவாங்க. அவருடைய காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னோட காஸ்ட் என்னன்னு அப்படின்னு அவனுக்குமே தெரியாது. கேட்டுக்கவே மாட்டீங்க? இன்ன வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பேசினதே கிடையாது. ப்ளஸ் வந்து மாதம் எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்றதையும் 2 பேருமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த மைனா வந்து நிறைய ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துருக்கா. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மைனாவும் கூட. அந்த அதாவது என்னன்னா என்ன கஷ்டம் வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மைனா அது கேரக்டரு. இப்போ இருக்கிற மைனா கேரக்டர் என்னன்னா பழகிருச்சு. பொதுவாக எல்லா அவார்ட் ஷோலையும் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கப்படுவாங்க. ஆனால் எஸ்எஸ் மியூசிக்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஸ்பெஷலாக இருக்குது. எஸ்எஸ் மியூசிக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபேன் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து நான் 90s கிட்ஸ் இல்லையா, நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ வந்து அந்த டைமில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஆமாம் எப்பவுமே அந்த டைம்லேயே வைப் பண்ண வருது. எஸ்எஸ் மியூசிக்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா தமிழ் சேனலே கிடையாது, ஒரு ஃபாரின் சேனல் அப்படி நினச்சிட்டு வாழ்ந்த. ஸோ அப்படி பார்த்த ஒரு கேரக்டருக்கு சேம் அந்த நம்ம பார்த்து ரசித்த ஒரு சேனல்லையே வந்துட்டு லைக் அவங்களுடைய ப்ரெசென்ட்டில் ஒரு அவார்ட் கிடைக்குதுன்றது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர்க்கா. அதாவது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த அவார்டு தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க? அண்ணங்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் அவார்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்னேன். யோகிட்ட சொல்லும் போது ஓகே கங்க்ராட்ஸ் அப்படின்னாங்க. அவ்வளோதானா? ஜஸ்ட் ஒரு எனிதிங் ஏதாவது போட்டு சொல்கிறது? நீ எதிர்பார்க்கறது எதுவும் நடக்கல. நோ எக்ஸைட்டிங் நோ. ஆக்சுவலாக வந்து என்னன்னா இந்த அவார்டோட பேர் என்னது? சூப்பர் உமன் அவார்ட் இல்ல, இன்னொரு ஏதோ உங்களுக்கு வந்து எமர்ஜிங் அவார்டா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்டோட பேரை நான் கேள்விப்படுறேன். ஓகேவா, நான் யோகிட்ட படிச்சு காமிக்கும் போது என்னப்பா எம்பாரசிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். பயங்கரமா சிஸ்டர் லூஸ், அது கிடையாது எமர்ஜிங் சொல்லிட்டு அது சொன்னாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு மறுபடியும் டீமுக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு மீனிங் என்ன, இது என்னது அப்படின்னு வந்து கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல உண்மையிலே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறமா சொன்னாங்க இல்லை நீங்கள் இப்போ பொண்ணுஞ்சல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சாரி பிஸ்னஸ்லாம் போகுது, லைக் ஒரு விமனாவும் நீங்கள் வந்து அதில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அதையும் நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக நான் மீடியாவில் இருக்கேன். நம்மளுக்கு அது கிடைக்கிறதுன்றது வந்து ஓகே, இந்த 17 வருஷம் உழைச்சி நம்மளுக்கு ஒன்றுனா வருதுன்னு சொல்லலாம். பட் வந்து இப்போ தான் நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அது முக்கியமாக அப்பாக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு ரெகக்னைஸ்க்கு வந்துட்டு அது கொடுக்குறாங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு என்டர்பிரனராக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. சமல்ல, அதாவது அந்த ஆண்டர்பிரனர் ஃபீல்ட்ல ஆண்டர்பிரனர் சொல்லணும். ஆண்டர்பிரனரா அக்கா சொல்றது கரெக்டா போடுங்க. ஆண்டர்பிரனர் சொல்லுங்க. இல்ல நீங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே, என்டர்பிரனர்னா நீ திருத்திட்டா ஆண்டர்பிரனர் அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஓகே, இது சொல்லித்தர நான் கற்றுக்கிறேன். அதாவது இன்னும் நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொண்ணா இருக்க ஈஸியாக கிடச்சிரும் உனக்கு, பொண்ணா இருக்க என்ன இப்போ உனக்கு எல்லாமே நீ ஈஸியாக போயிடுவா. பசங்க 10 அடி வச்சாங்கன்னா பொண்ணுங்க வச்சான்னு ஒரு பசங்க தாண்டா பாவம். அதுதான்க்கா சொல்றேன், பசங்க பாவம்க்கா, பொண்ணுங்க ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க வந்து லைக் ஈஸியாக கிடச்சிரும்னு சொல்ல முடியாது. அந்த டைம்லேயே வந்து பொண்ணுங்க வந்து போராடுறோம், பொண்ணுங்க வந்து நிறைய ஃபேமிலியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வரணும், பொண்ணுங்க வந்து சாதிக்கணும் அப்படின்னு நம்ம பொண்ணுங்க மேலே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஒரு பொண்ணும் சாதிக்கும் போது அது பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் பொண்ணுங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங், பசங்க ரொம்ப பாவம். அவங்க மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது, ஃபிசிக்கலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க வந்து அழவும் முடியாது, அதாவது சின்ன வயசுலேருந்தே சொல்லி வேறு வளர்த்துருப்பானுங்க. ஆம்பளை பையன் அழக்கூடாது. ஈவன் என் பையனுமே வந்துட்டு என்ன பையனாக இருந்துட்டு அழுவுற அப்படின்னு என் வாயிலேருந்து
வருது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்களால எமோஷனலி வெளிப்படுத்த முடியாது. எதுவோ வீட்டுக்கு சம்பளம் கொடுத்தா கூட வந்து ஹாப்பியாக கொடுக்கணும், அதுலேருந்து காசு கூட கேட்க முடியாது. பசங்க வந்து ரொம்ப பாவம். பட் பொண்ணுங்க வந்து கேட்காமே வந்துட்டு நீ வெளியே போகிறோமா இந்த கையில் ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால் பொண்ணுங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸுமே இருக்குது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க சாதிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னு நினைக்கிறேன். காம்படிஷன் சொல்ல முடியாது. முன்னாடி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஓகே, வைடர் ஆயிடுச்சு ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மாதிரி ரொம்ப பெருசாயிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம முன்னாடி வந்து பையனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து நம்ம அப்போ இருந்தே பேசிட்டு இருந்தோமோ, இப்போ வந்து அந்த ஈக்குவலேஷன் வந்துருச்சு. இப்பயும் வந்து ஒரு பொண்ணு சாதிச்சிட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பக்கபலமே வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்க ஆண்கள் தான். சுற்றி உள்ள அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம புஷ் பண்ணல அப்படின்னா இந்த பொண்ணுங்க வந்திருக்க முடியாது. ஈவன் ஒரு பக்கம் ஆண்கள் வந்து இறுக்கி பிடிச்சா கூட அதை எதிர்த்து நிற்கிறதுக்கும் வந்து அவங்க தான் காரணம். பசங்க அந்த மாதிரி இறுக்கி பிடிக்கிறதுனால பொண்ணுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க. பசங்க இன்னும் புஷ் பண்ணுறதுனால தான் இன்னும் பொண்ணுங்க ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ரீசன் வந்து பசங்க தான். ஸோ பசங்க தான். ஓகே, இப்போ உங்க லைஃப்ல, மைனாக்கான லைஃப்ல யோகி அண்ணனுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? இப்போ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாதான் லைஃப் வந்து சுமூகமா போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோகி அண்ணனுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளவு பண்றாரு உங்களுக்காக? இல்ல, ஆக்சுவலாக 2 பேரும் அப்படி இல்லை. அவங்க ஒர்க் பண்ணும்போது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி 2 பேருமே அந்த ஃபோர்ஸுமே கிடையாது. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இல்லைடா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யாராவது ஒருத்தவங்க சர்வே பண்ணணும்ல. இப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி வந்து இருக்கணும்ல. எங்களுக்குள்ள அந்த ஈகோ இல்லை. அவருக்கு வந்து இப்போ ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஓப்பனாக வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு ஏதாவது தேவைப்படுது, டியூ கட்டணும் அப்படின்னா நீ கட்டியிருப்பா அப்படின்னா அவங்க கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இப்போ வரைக்குமே என்னோட இன்கம் என்னன்னு அவருக்கும் தெரியாது, அவரோட இன்கம் என்னன்னு எனக்கும் தெரியாது. நாங்கள் அதை பற்றி பேசி ஆமாம், அவருடைய காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோட காஸ்ட் என்னன்னு அப்படின்னு அவனுக்குமே தெரியாது. கேட்டுக்கவே மாட்டீங்க? இன்ன வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பேசினதே கிடையாது. ப்ளஸ் வந்து மாதம் எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்றதையும் 2 பேருமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான். ஈவன் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண அந்த சாரீ சொன்னோம் இல்லையா, சாரீ பிஸ்னஸ் கூட வந்துட்டு அவங்க நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய உட்காந்து ஆன்லைனில் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இதுக்கு நாங்கள் தனியாக டீம்லாம் இது பண்ணல. அதை மீறி அப்படின்னு இல்லை, இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி யோகி ரொம்ப எஃபர்ட் எடுப்பாங்க, நான் ரொம்ப எஃபர்ட் எடுப்பேன். யாருக்குமே தெரியாது, நான் தான் டெக்ஸ்ட் பண்ணுறது கூட தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாமே நாங்கள் 2 பேருமே மாற்றி பண்ணிப்போம். ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. 2 பேரும் என்ன கீழே விழுந்தாலும் என் கையும் அவன் கையும் கீழே இருக்கும் கண்டிப்பா. சூப்பர். அதாவது பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி கேட்கணும்னு. நல்லா இருக்கு, நல்லா போகுது, சூப்பரா போகுது. இந்த ஃபீல்டு எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா ஆயிருச்சு. மேபி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபேம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தது. ஒரு பிராண்ட் இல்ல, ஸோ இப்போ கூட நான் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருக்கிறது வந்து வேற டிசைனரோடது. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் இல்லை ஒரு ரீலோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று போடுங்க, அது அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பூஸ்டப் ஆகும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து என்னென்னா நானே அது பண்ணுறதுனால எனக்கு அந்த பூஸ்டப் தேவைப்படல. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக பிராண்ட் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது நான் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் செலக்டிவாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே சூப்பர் டூப்பராக போகுது. சூப்பர்க்கா. அதாவது எஸ்எஸ் மியூசிக் சார்பில் ஒரு டிக்கெட் ஒன்று இருக்குக்கா. ஓகேங்களா? என்ன படத்துக்கு? நோ படம். நீ வேற எக்ஸ்ட்ராவா யோசிங்க, வெக்கேஷன் மாதிரி யோசிங்க. வெக்கேஷனா? யா வந்திருக்கீங்க என்னக்கா நீங்க குடுக்குறீங்க அந்த கொடைக்கானல பின்னாடி பாருங்க யார் என்னன்னு. எங்கடா? ஜிடி ஹாலிடேஸா? ஓகேக்கா. சோ டிக்கெட் ஒன்னு குடுக்குறோம். ஓகே, வெயிட்டா இருக்க போகுது. ஆனா நீங்க எனக்கு பாதி பாரு இப்பயே சொல்றேன். இந்த வயநாடு, ஊட்டி, கொடைக்கானல், வேற என்னென்னலாம் இருக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கூடாது. எனக்கு வரதா இருந்தா ஒன்று மால்தீவ்ஸ், அமெரிக்கா, பாரிஸ். அது வேணாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. வியட்நாம்லாம் எனக்கு வேணாம். எதுக்கு வியட்நாம்? மொழி புரியாத இடத்துல வந்து ஒரு லவ் லாங்குவேஜோட போங்க. நான் என்னுடைய லாங்குவேஜுக்கு போறேன், நீ எனக்கு திரிக்காது. இப்ப வியட்நாம் இருக்காதுல? இல்ல இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் இருந்துச்சுன்னா கிவ் அண்ட் டேக் அப்படியே ஒன்று கொடுத்துருவாங்க. அப்படியா? ஐயோ ஜாலி. பாருங்க சூப்பர். டடான் டடா டடான் டடா. அதாவது டிக்கெட் வச்சா கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டாங்க அக்கா. ஆமா கண்டிப்பா. இது எடுக்கிற கொஞ்சம் நல்லா எடுத்துக்க கூடாதடா. யாண்டே உயிரை வாங்குற. இல்ல அப்படியே திரும்பி மக்கள்கிட்ட காட்டுங்க. ஓகே, பக்கத்துல ரச்சிதா அதை கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டோம் அக்கா, நாங்க கிராப் பண்ணிட்டோம்க்கா. இல்லக்கா, அதாவது நீங்க இருக்கீங்க, உங்களுடைய மொமெண்ட் இல்ல, மெமரிஸ். ஓகே,
இல்லை நாங்கள் எதுக்கு அப்படி பண்ணோம்னா டிக்கேட்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவங்கள்ட்ட நான் வந்து காமிக்க போகிறோம். ஆக்சுவலாக 2 மைனாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற மைனாவாக இருக்கட்டும் இல்லை அப்போ இருக்கிற மைனாவாக இருக்கட்டும் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். பார்த்து போங்கடா இடிஞ்சு விழுந்துரும். ஓகே 2 மைனாவே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா இது வந்து லைக் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி அப்போ என்னோட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா, அதில் வந்து 250 ரூபா பிடிச்சி 750 ரூபா தான் கையில் வரும். ஸோ இந்த மைனா வந்து நிறைய ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துருக்கா. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மைனாவும் கூட. அந்த அதாவது என்னன்னா என்ன கஷ்டம் வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மைனா அது கேரக்டரு. இப்போ இருக்கிற மைனா கேரக்டர் என்னன்னா பழகிருச்சு. ஏதாவது அப்பவே மோல்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்ப என்ன மோல்டு பண்ணது இவ தான். ஸோ வந்து இவ இல்லைன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற அந்த புது மைனா வந்திருக்க முடியாது. ஒரு விஷயத்துக்குமே நம்ம அசிங்கப்பட்டிருப்போம்ல. லைக் கலரா இருக்கட்டும், ஹேரா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனாலிட்டியா இருக்கட்டும், அந்த இது எல்லாமே வந்தது. அதுக்கு ஈக்குவலா பாராட்டு வந்தது என்னோட ஸ்லாங் பேசினதுக்கு. ஸோ அப்போ பேசின வரைக்கும் இப்போ வரைக்குமே யாருமே வந்து யாராவது நந்தினி அப்படின்னு சொன்னா யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. மைனா நந்தினி அப்படின்னு சொன்னா தான் தெரியும். ஸோ நீ இதுலேயே ஆன்சர் இருக்குல்ல. அப்போ உள்ள மைனாவும் மறக்க முடியாது, இப்போ உள்ள மைனாவும் மறக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மைனா அப்படியே கூட வந்து என்னோட ஒரிஜினல் பேர்லேயே அப்படியே ஜாயின்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அவ தான் இருக்கா மைனா நந்தினி அப்படின்னு சொல்லி லைஃப் லாங் தொடர்ந்து போறாங்க. அது மாதிரி இது 2 மைனாவுக்குமே எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே, இப்போ உள்ளவ மேபி ஸ்மார்ட், அப்போ உள்ள வந்து மேபி ஹார்ட் ஒர்க், இப்போ உள்ளது மேபி ஸ்மார்ட் ஒர்க். அந்த மாதிரி சூப்பர். அந்த ஒரு வழி தான் உங்களுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்ணிருக்கு. எஸ் இல்ல சூப்பர். ஏ வச்சுக்கோங்க இருக்கு. அதாவது ஆமா அதுக்குள்ள இல்ல, அந்த போட்டோ வச்சே ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஒரு மேஜிக் டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மேஜிக் டிக்கெட்டை வச்சு நீங்க உங்களுடைய பாஸ்ட்ல இருக்க ஒரு விஷயத்தை மாத்தணும்னா என்ன விஷயத்தை மாத்துவீங்க? இல்லை நான் எதுவுமே மாற்ற விரும்பல. ஏன்னா எனக்கு மாற்ற விரும்பலன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. பாஸ்டில் லைஃப்பில் சரி, கெரியரில் சரி, எல்லாமே நடந்திருக்கு. இப்போ எனக்கு எல்லா விஷயமே ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக தெரியுறதுக்கு காரணம் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வந்ததுனால தான் இது ரொம்ப நான் ரசிக்க முடியுது. ஸோ அதனால் நான் அது எதுவுமே மாற்ற விரும்பல. அது நடக்கணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். அது நடந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததில்ல. அது எப்போவுமே இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நான் வந்து இப்போயும் எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, இப்போயும் எனக்கு கஷ்டம் இருக்குது. பட் இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறது அதுதான். ஸோ பாஸ்ட்டில் நான் எதுவுமே இது பண்ண விரும்பல. சூப்பர். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐகானாக இருக்கீங்க. உங்களை வந்து நிறைய பேர் தெரிய வருது. உங்களை வெளில போனால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் உங்களை இது கொண்டு வந்திருக்கு. ஆனால் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு விஷயம் நான் வந்து என்னால் முடியலன்னு சொல்லி உக்காந்தாலும் இந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஓடுவேன்டா, ஜெயிப்பேன்டா அப்படின்னா எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஏன்னா வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வாழ்க்கையில் தம்பி, அதாவது என்னன்னா லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு நம்ம மேலே ஒரு ஸ்பாட்லைட் இருக்குது. அதனால என் விஷயம் வெளியே தெரியுது. ஆனால் ஈவன் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து மூடிட்டு போ நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது பிரியங்கா போறா சூப்பர்க்கா, பயங்கரமா இப்படிதான் பேசிப்பீங்க. ஜாலியா பேசுவா. சூப்பர். கேட் அண்ட் மவுஸ். ஓகே, கேட் அண்ட் மவுஸ் இல்ல, லைக் ரொம்ப ஸ்வீட் தான் அவளாலும். ஓகே ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ? மறந்துட்ட பாருங்க, மறக்கஷ்டம். அதாவது அது மாதிரி என்ன சொன்னீங்கன்னா, அதாவது இப்போ நீயே மறந்துட்டியா? ஆமா, ஐகான் பத்தி பேசிட்டு ஆமா. இல்ல அதான் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது. ஓகே, லைக் என்ன சொல்ல வரணும்னு நினைச்சேன்னா, இப்போ நம்ம மேல வந்து ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று இருக்கு. லைக் மைனா அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஆங்கர் அப்படின்னா ஆங்கர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால நம்ம விஷயம் வந்து இப்போ கூட ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ஒரு 10 யூடியூப் சேனல் வந்து எடுத்து டக்குன்னு போடுவாங்க. இதுவே ஒரு நார்மலான பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து கஷ்டப்பட்டிருக்கலாம், வெளியே இருக்கவங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், அவங்க என்னோட ஸ்ட்ராங்காக கூட கம்பேக் பண்ணியிருக்கலாம். பட் அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு இடத்துல அவங்க இல்லை, அவ்வளோதான். ஸோ வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், லைஃப்பில் எல்லா ஸ்ட்ரகிளுமே இருக்கும். என்னை பொறுத்தளவு வந்து என்னென்னா லைக் என்ன பண்ணாலுமே வாழணும் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல. அதாவது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் மட்டும் நின்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னா நான் காரில் தான் போவேன். நான் தான் கார் வாங்கிட்டேன்ல, நான் காரில் தான் போவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐகான் மைனா தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரியும்னா சத்தியமாக தெரியாது. ஓகேவா? நான் எவ்வளோ ஷூட்டிங் போவேன். அவங்க வந்து இவங்க என்ன யார் இவங்க அப்படிலாம் கேட்பாங்க. என்னை கேட்பாங்க, நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அது என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, இவங்க இப்போது 100 பேரில் வந்து எனக்கு ஒரு 20% வந்து தெரியுது அப்படின்னா மீதி இருக்கிற 80%க்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து இதனால் வந்துட்டு என்னடா இது, நம்ம வந்து எல்லாருமே வந்து மைனாக்கான்னு சொல்லுவாங்க, இவங்க யாருன்னு சொல்லி கேட்டு போகிறாங்க, எவ்வளோ திமிருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இல்லாமல் லைக் இவங்களுக்குலாம் தெரியிற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் இருக்குது. ஓகே, அவங்க எல்லாருக்குமே முன்னாடி நம்ம வரணும். வரணும். எஸ்.
சூப்பர். நிறைய விஷயங்கள் லைஃப்ல லைக் நான் கூட நான் பார்த்தேன் ஏதாவதுன்னா ஒரு பொருள் நான் வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காக நான் வந்து ஓடுவேன். ஸோ கையில வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும், மணிக்காக ஓடணும். இது இருக்கு, இது எல்லாருக்குமே இருக்கும். யா யா யா. அதாவது கிராச் லைஃப்ல இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் மேல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா கமிட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ என் வீட்டில் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லோன் எடுத்தோன்னா நம்ம வந்து அடுத்து ஃப்ரீயாக இருக்க மாட்டோம்ல. என்னுடைய பிளான் வந்து இங்கே தான் இருக்காதுல்ல. சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைக்குது அப்படின்னா நான் அங்கேயே நிற்க மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குது அப்படின்னா நான் அந்த வேலைக்கு போயிடுவேன். ஓகே. ஏன் வேலைக்கு போவேன் அப்படின்னா என்னோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸை என்னை புஷ் பண்ணி வந்து அமுச்சிவிடும். ஸோ அவ்வளோதான், கமிட்மெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ஓட முடியும். எனக்கு 5,000 ரூபாய் சம்பளம் வருது, அதனால வந்து நான் 5,000 ரூபாய்க்கே வந்துட்டு எனக்கு இது வாடகை எல்லாமே போகுது, அப்பா நிம்மதியாக இருக்கேன் அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கு 5,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா நம்ம ஒரு 6,000 ரூபாய் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 1,000 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தேடுவோம், நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். ஸோ ஃப்ரீயாக இருந்தோன்னா நிறைய கெட்ட விஷயங்களை யோசிக்க தோணும், எவனாவது ஒருத்தரை பார்க்க தோணும், இவன் எப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான்னு யோசிக்க தோணும். நம்ம வேலையை பார்த்துட்டோம் அந்த மாதிரி. திஸ் இஸ் த ஒன் ஃபேக்டர் நினைக்கிறேன். உண்மையிலே எமர்ஜிங் கொடுத்ததுல தப்பே இல்லைக்கா. அடுத்தடுத்து நீங்க வந்து வேற லெவல் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வேற லெவல். அடுத்து நீங்க சொல்ற மாதிரி பிசினஸ்ல எக்ஸல் ஆகி ஒரு பெரிய பொட்டிக்லாம் வைப்பீங்களா? பொட்டிக் பிளான் எனக்கு அப்பாக்காக வைக்கணும்னு ஆசை. சூப்பர். அதாவது பொட்டிக் பேர் வச்சானே வைப்பீங்க? இப்போ பைத்தியம் புதுசா பேர் வைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் எப்படி வைப்பாங்க? நான் எதுக்குலாம் வந்து ஃபுல்லா ரெஜிஸ்டர்லாம் பண்ணல. அத சொல்லுவாங்களா ஏதாவது ராசிக்கா வைப்பாங்க பேர் கடைக்கு. ராசி அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படியா? சூப்பர்க்கா, பரவாயில்ல, நல்ல வேளை. நீங்க ஏதாவது வேற ஏதாவது வைப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல பொன்னூஞ்சல் அப்படின்றது வந்து லைக் ஒரு அழகா ஒரு விமன். எப்பவுமே எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். எங்க பார்த்தாலுமே ஊஞ்சல் போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவேன். ஸோ வந்து அது நான் எங்கேயோ கனெக்ட் ஆகி ஆக்சுவலாக ராஜ்மோகன் அண்ணா தான் எனக்கு அந்த பேர் வச்சுது. ஸோ வந்து இது நல்லா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மெட்டி மிஞ்சி பொன்னூஞ்சல் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அண்ணா பொன்னூஞ்சல் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொன்னோம். எல்லாருக்குமே பிடிச்சது வச்சிட்டோம், அவ்வளோதான். சூப்பர். அதுதான் லைஃப் லாங். சூப்பர்க்கா. உங்கள் பொட்டிக் வந்து அடுத்தடுத்த லெவல் பெருசாக வரணும். அண்ட் நீங்களுமே வேற லெவலாக அப்படியே வந்து இப்போ எனக்கும் மூவிஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்கமிங்ஸில். ஸோ அது நான் சொல்லக்கூடாது. இல்லை, ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்டு, குட்டி இன்ட்டு கொடுங்க. ஓகே, விஜய் சேதுபதி சார் கூட போயிட்டுருக்கு அண்ட் அமீர் சார் கூட போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று போயிட்டுருக்கு. நான் அது இப்போ நான் சொல்ல முடியாது. ஏதோ இருக்கு. இல்லைக்கா, நீங்கள் ஆக்ஷன் மட்டும் கொடுங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரில. இல்லை சாச்சா விஜய் சார் கூடலாம் இல்லை. ஏதோ இல்லை பட் ஒரு நல்ல தெரிஞ்சிச்சு. என்னது இது சூப்பர் ஸ்டார். இல்லை நீங்கள் வா தெரியுமா சொல்கிறேன், விக்ரம்ல பண்ணீங்க கூலியில உன்னுடைய ஏதாவது வந்துடும் வாயில. ஓகே, உன்னுடைய வார்த்தை வந்து பலிக்கட்டும். பட் ஆனால் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுலேயுமே இருக்கேன். ஸோ வந்து அது ஒரு பக்கம் போட்டோம், இது நம்ம ஃபேமிலிக்காக ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணி இது ஒரு பக்கம் போட்டோம். சிறப்புக்கா. அப்படியே இதே மாதிரி ரொம்ப அப்படியே பிஸியாக இருங்க. அடுத்தடுத்து லைஃப்பில் சூப்பராக ஜாலியாக இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. இந்த அவார்ட் நீ வாங்க போகிறது மாதிரி சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போயிடலாம். எங்க வேணா வரும்க்கா. அடடா, சூப்பர். பரவாயில்ல. ஓகே, 2 ஒரு பாதான். வாவ், சூப்பர். 2. வாவ். வெற்றிகரமா நீங்க வந்து 6 பாட்டில் பிடிச்சிருக்கீங்க. வாட் யூ எக்ஸ்பெக்ட்க்கா? ஒன்றும் இல்லை. சூப்பர். நாங்க கொடுக்கறது ஒன்றும் இல்லை, கை மட்டும் தான். எனக்கு தெரியும், எனக்கு நீங்கன்னு இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா சேனலும் எதாவது போட்டு. ஆனால் வந்து நீ ஒன்று கொடுத்துருக்க. ஆமாம், அந்த ஒரு சின்ன அந்த ஒரு மைண்ட் ஃப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கனால ஓகே, சூப்பர்க்கா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். ஓகேக்கா. SS Music proudly presents Super Women Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.